எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறப்ப வெயில் அடிச்சிச்சின்னு சொன்னேன்னா, ஸோ நல்லா வெயில் அடிக்குது பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு இந்த கலரெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணியில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா லேக் டாகோவில் தான் இருக்கோம். சாண்ட் ஹார்பர் பீச்சில் இருக்கோம். போன வீடியோ யாராவது பார்க்கலன்னா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அங்கே பார்த்துங்க, ஐயா மின்னலை பார்த்தீங்களா அடிச்சிச்சு. ஓ செமையாக அடிச்சிச்சு மலை மேலே. ஸோ யாராவது பார்க்கலன்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அருமையான ஒரு மின்னல் அடிச்சிச்சு. தண்ணி பாருங்கள் எப்படி கலராக தெரியுதா. போன வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது என்னமோ ஆகிடுச்சு, டார்க் ஆகிடுச்சு வீடியோ. ஆக்சுவலாக நான் எடுத்த வீடியோ ப்ரைட்டாக தான் இருக்குது, ஆனால் எடிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து டார்க் ஆகிடுச்சு, ஏன்னு தெரில. எனிவே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக மக்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. மழை லைட்டாக தூர்ற மாதிரி இருக்குதுன்னொன்னே எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வெயிலும் அடிக்குது, மழையும் தூருது. இந்த யூரோப்பு அமெரிக்காலாம் இப்படி தான் இருக்குது. நம்ம ஊர்னால் பாருங்கள், ஒன்று வெயில் அடிக்கும் இல்லைனா மழை அடிக்கும். இங்கே வந்து ரெண்டுமே நடக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த பாறையெல்லாம் இந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வரும். லேக் டாகோன்னு போட்டிங்கனாலே இந்த இடம் தான் வரும். சூப்பராக அந்த கல்லுக்கு நடுவில் இந்த கலராக இருக்கிற இடத்துல வந்து காயாக்கிங் பண்ணுற மாதிரி. ஸோ நாங்களும் காயாக் எடுத்துக்கிட்டு உள்ளே இறங்கிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக காயாக்கிங் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு காயாக்கிங் போட்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் ஓட்டலாம். நல்லாவே ஜாலியாக இருந்துச்சு. தண்ணிலாம் பாருங்கள் சும்மா பளிங்கு மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே வந்து நீங்கள் ஸ்நார்க்லிங் கூட பண்ணலாம், ஸ்கூபா டைவிங் கூட பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரில, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இங்கே ஆனால் யாரும் வந்து டைவிங் பண்ண மாதிரி நான் பார்க்கல. பட் ஸ்நார்க்லிங் யாரோ 1-2 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சேஃபானு எனக்கு தெரியல. அதுவும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. பட் இது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிலனா நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கலாம். நாங்களாம் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் இந்த காயாக்கிங் போட்டிகிட்டு இருக்கோம். நம்ம நண்பர் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாரு. நீச்சல் தெரிஞ்சவங்கன்னா அது தேவையில்லை, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா கும்புன்னு இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் மலை. நீங்கள் வந்து குளிர்காலத்தில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே பனி போத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் தான் வந்து நம்ம வந்து பார்க்கிங் விட்டு வந்தோம். இந்த சைடு வந்து நீங்கள் காயாக்கிங் பண்ணுற இந்த பக்கம் பார்க்கிங்கு. இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த போன வீடியோவில் காட்டியிருப்போம் பாருங்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தாலோ இல்லைன்னா வந்து இங்கே இருக்கிற ஷட்டில் சர்வீஸில் வந்தாலோ அங்கே நிறுத்துகிறாங்க. என்னென்னா நீங்கள் முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணிடணும் அந்த பார்க்கிங்கை, அப்போ தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இல்லைனா இடம் கிடைக்காது. நான் திரும்பவும் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்தப்போ அவங்க எங்களை உள்ளே விடல. காயாக் இருந்ததுனால அதுக்கு இன்ஃப்ளேட் பண்ணி தான் நாங்கள் உள்ளே விட்டாங்க. பாருங்கள் கல்லுலாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பாறையெல்லாம் அதெல்லாம் இப்போ இடிக்குது. நல்லா போட்டு எடுத்துருன்னா அதெல்லாம் இப்போ இடிக்கும். நிறையா வாத்துங்கள்லாம் இப்போ நீச்சல் அடிக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு பரவசமான ஒரு அனுபவம். நீங்கள் வந்து போட்டு ஓட்டுறது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். பட் வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே பனிமலையிலேருந்து இருக்கிற பனி உருகி வர்ற தண்ணியாமா இது. சுத்தமான தண்ணி ஏறிங்க, அப்படியே பிடிச்சி குடிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது தண்ணி. பட் குடிக்கிறது சேஃபானு எனக்கு தெரில. பட் தண்ணி ரொம்ப நல்லாவே இருக்குது, அழகாக. ஸோ நல்லா நீங்கள் ஓட்டலாம், சுற்றி ஓட்டலாங்க. அருமையான ஒரு ஸ்பாட் தான் இது. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வேறு வச்சுருக்காங்க, ஸ்பீட் போட்டு
இன்னும் கொஞ்சம் அந்த லெஷர் போட்லாம் கூட இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்தப்போ இங்கே இல்லை. அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது இந்த ஏரிக்கு நடுவில் எங்கேயாவது நிறுத்தி வச்சுட்டு நைட்டு தங்குவாங்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கெலாம் என்ன பர்மிஷன் வாங்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், மக்கள்லாம் பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் அந்த பெர்கோலா, அந்த கேம்பிங் பண்ணுறது அதெல்லாம் எடுத்து வந்து போட்டு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வந்து மழை தூருது தான். இருந்தாலும் வந்து வெதர் நல்லா இருந்ததுனால நாங்கள் வந்து அப்படியே போட்டு ஓட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இன்னும் 2 பேர் ஓட்டுறாங்க பாருங்கள். ஸோ அவங்க வந்து பேடில் போர்டு வச்சுருக்காங்க. அது ஒருத்தர் காயாக்கு, இன்னொருத்தர் பேடில் போர்டு. அங்கே பாருங்கள், பேடில் போர்டு வந்து நின்றுட்டும் ஓட்டுவாங்க, உட்காந்துட்டும் ஓட்டலாம். காயாக்கோட பேடில் போர்டு கொஞ்சம் ஈஸின்னு வச்சிங்களேன். ஐ மீன் ஈஸின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக, அது வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டபுள் தான். நீங்கள் வந்து காஸ்கோ அப்படி இல்லைன்னா ஐக்கியா இல்லைன்னா நிறையா ஸ்போர்ட்ஸ் டைரக்ட்டு நிறையா கடையில் விற்கிறாங்க. ஈவன் இந்தியாவில் கூட ஐக்கியாலாம் இருக்குது, நீங்கள் வேணால் போய் வாங்கலாம். இல்லைன்னா டெக்காத்லான் போனீங்க, கரெக்டு டெக்காத்லானில் வாங்கலாம். டெக்காத்லானில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, விலையும் அங்கே கம்மி தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இந்த 2 பாறைங்களுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போகலாம். அடியிலலாம் ஆக்சுவலாக பாறைங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓட்டுறது எப்படி இருக்குன்னா ஏதோ ராஃப்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலையெல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஆடி ஆடி போகுது. ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இது நீங்கள் வந்து நீங்களாக வந்து இதை ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். மற்றபடி ஒரு ஜாலியான ஒரு அனுபவம். அப்படியே நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபரு ஒன்றும் யாரும் ஏற காணோம். மேபி பார்க்குறதே 50 பேர் தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் நிறையா பேர் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நிறையா பேர் பார்ப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு எந்துவாக இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள். காயக்கு வந்து நல்லா டப்புன்னு ஆடுது. ஆனால் செம ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இங்கே எப்படி பாருங்கள், இங்கெல்லாம் வந்து இன்னும் நல்லா அலை அடிக்குது. நீங்கள் யாராவது ரிவர் ராஃப்டிங் போயிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அது இப்படி தான் இருக்கும். கல்லுகள்லாம் பாறையாக இருக்கும். நடுவில் வந்து அதில் வந்து நல்லா வந்து அதாவது அது வந்து லேக்கில் பண்ண மாட்டாங்க, அது ரிவரில் தான் பண்ணுவாங்க. அதாவது ஆறில் பண்ணுவாங்க. ஆறில் தான் என்ன வந்து ஓடும்ல, தண்ணி ஓடும்போது நல்லா ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அது நிறையா லெவலில் இருக்குது. இப்போ த்ரில் லெவல் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் யாராவது இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் கர்நாடகாவில் கூட இருக்குது. கர்நாடகாவில் வந்து எங்கே இருக்குதுன்னா காளி ரிவர்னு இருக்குது, அந்த இதில் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே பண்ணலாம் ரிவர் ராஃப்டிங். எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரில. மற்றபடி நார்த் இந்தியாவில் நிறையா இடத்துல இருக்குது. நமக்கு பக்கம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அந்த காளி ரிவரில் இருக்குதுங்க. நீங்கள் யாராவது போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ரிவர் ராஃப்டிங் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து கிட்ட வந்து அடிக்கடி வந்து ஒரு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு ஆளுங்க மாறி நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், சும்மா சொல்லக்கூடாது. பட் நம்ம நண்பர்கிட்ட ஒன்று தான் இருந்தது காயாக்கு. 2 இருந்ததுன்னா ஒரே டைமில் பண்ணியிருக்கலாம். ஸோ 1 தான் இருந்ததுனால நாங்கள் வந்து மாற்றி ஆள் மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஜாலியான ஒரு அனுபவம். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பண்ணுங்கள். லேக் டாகோ சாண்ட் ஹார்பர் பே இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பிக்னிக் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணணுன்னா ஒரு நல்ல இடம். கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து இன்னும் நிறைய எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து உள்ளே தண்ணிக்குள்ளெல்லாம் ஸ்னார்க்லிங்லாம் பண்ணி இதெல்லாம் வீடியோ கூட எடுத்திருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து போடலாம். இன்னும் இந்த சாண்ட் ஹார்பர் பேக்கே நிறையா வீடியோ எடுத்தேன். இனி எத்தனை வீடியோ வருதுன்னு தெரில. ஸோ தொடர்ந்து நம்ம போடுறேன். ஆனால் நம்ம முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேர் பார்ப்பாங்க. ஸோ
ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம். நம்ம இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு போய் காட்டலாம். பாருங்கள் தண்ணி பாருங்கள், கலர் பாருங்கள், ஐயோ செமையாக இருக்குது. ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து சன்லைட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே எமரால்டு பேன்னு அங்கே இருந்துச்சு தெரியுமா, அது ஏன்னா இதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கலர் வந்து அந்த எமரால்டு க்ரீன் கலரில் வருது தண்ணி. சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருக்குது இடம். சூப்பரான ஒரு இடம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து ஸ்னார்க்லிங், அண்டர் வாட்டர் வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.